தமிழின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் குமார் இந்த 2025ஆம் ஆண்டை ரொம்பவே என்ஜாய் செய்து வருகிறார். அஜித் நடிப்பில் 2007ஆம் ஆண்டு வெளியான கிரீடம் படத்தில் கனவெல்லாம் பலிக்குதே கண் முன்னே நடக்குதே என்ற பாடல் இடம்பெற்று இருக்கும். 18 ஆண்டுகள் கழித்து அந்த பாடலின் வரிகள் தற்போது அவரின் சொந்த வாழ்க்கைக்கும் கச்சிதமாக பொருந்தியுள்ளது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித் குமார் ரேசிங் அணி என சொந்தமான ஒரு அணியை உருவாக்கி அஜித் கலந்து கொண்டார். பயிற்சியின் போது விபத்தில் இருந்து நூலிழையில் உயிர் தப்பியதால் ரேஸில் அவர் கலந்து கொள்ள மாட்டார் என அனைவரும் நினைத்தனர். ஆனால் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா என்ற பில்லா படத்தின் வசனத்தை உண்மையாக்கும் வகையில் துபாயில் ரேஸில் கலந்து கொண்டு அதில் 3வது இடம் பிடித்து அசத்தினார். இந்த வெற்றியின் மூலம் துபாயில் இந்திய கொடி உயரே பறந்தது. பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், ரசிகர்கள் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் அவருக்கு வாழ்த்து மழை குவிந்தது. மகிழ்ச்சியை மேலும் அதிகரிப்பது போல நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருதை மத்திய அரசு அஜித்திற்கு அறிவித்தது. இந்த கொண்டாட்ட மனநிலையில் இருந்து வெளியே வருவதற்குள் அஜித் நடிப்பில் வெகுவாக எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆக திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துவிட்டனர். இந்த நிலையில் அஜித்தின் அடுத்த டார்கெட் குறித்து தெரிய வந்துள்ளது. துபாயை தொடர்ந்து ஸ்பெயினில் நடைபெற உள்ள ஐரோப்பா போர்ஷே ஸ்பிரிண்ட் பந்தயத்தில் அஜித் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக வேலன்சியாவில் உள்ள பந்தய மைதானத்தை பார்வையிட்ட அவர் போட்டிக்காக கார் ரேஸ் பயிற்சியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த ரேஸில் பங்கேற்பதற்காகவே தனது உடல் எடையை வெகுவாக குறைத்து படு ஸ்லிம்மாக மாறியிருக்கிறார். பயிற்சியின் போது மொத்த பந்தய தூரத்தையும் அவர் 1:39.9 என்ற மிக குறைந்த நேரத்தில் கடந்து அசத்தியுள்ளார். இதை அவரின் அணியினர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து அஜித் பந்தய நேரத்தை மிச்சப்படுத்தியிருக்கிறார் என்று பாராட்டியிருக்கின்றனர். இந்த கார் ரேஸ் பந்தயங்கள் செப்டம்பர் மாதம் வரை நீள்கின்றன. அதுவரை புதிய படங்கள் எதையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அஜித் ஏற்கனவே அறிவித்து இருக்கிறார். அடுத்ததாக ஆதிக் இயக்கத்தில் அஜித் இறங்கி நடித்திருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.